ஹாய், இன்றைக்கி காடை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 காடை எடுத்து நல்லா கட் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கைப்பிடி வெங்காயம், ஒரு முழு வெள்ளைப்பூடு, 4 சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகம், சோம்பு, 1½ ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. தென் அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணும் ஆயிலில். தென் ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா போட்டு வதக்கி அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. தென் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுலேயே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கேர்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காடைக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறம் வாஷ் பண்ணி வச்ச காடையும் போட்டு கல்லுப்பு மேலாப்பில் போட்டு நல்லா அது ஒன்று சேர பிரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தென் மூடி போட்டு வைங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த காடையில் அப்போ தான் ஒன்று சேரும். திக் கிரேவி மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவிக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்புல. தென் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான காடை கிரேவி ரெடி. இதை நீங்கள் பரோட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தென் ரைஸ், சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.